எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் ஆஃப் மென்டல் மாஸ்டர்பேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுற டாபிக் வந்து ரொம்ப பிரைவசியான ஒரு டாபிக். ரொம்ப டேபூவான ஒரு டாபிக்கும் கூட. அப்போ மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாபிக் வந்து எவ்வளோ பிரைவசியா இருக்கும், எவ்வளோ டேபூவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சாதான் இங்க யாருக்குமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லப்படுற டயலாக் வந்து நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த பெர்சன் என்ன நினைக்கிறாங்க, இன்னொரு மனிதர்கள் வந்து என்ன மாரி அவங்க யோசனை வச்சிருக்காங்க, கற்பனை எப்படி யோசிக்கிறாங்க, நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுல உண்மையா என்னதான் ஓடுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நெறைய நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. அப்போ ஒரு மனிதனுடைய ஒரு கற்பனையா இருக்கலாம், அவங்களுடைய சிந்தனையா இருக்கலாம், அவங்களுடைய யோசனைகளா இருக்கலாம், முழுக்க முழுக்க அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயம். இதுல யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்க்கவும் முடியாது, எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்போ இந்த சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்திலுமே வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்தே ஆகணும். அப்ப அந்த சிந்தனை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து டிசிப்ளின் தவறி போச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவுமே நமக்கு நெறைய நெகட்டிவான இம்பாக்ட்ட குடுக்க ஆரம்பிச்சுரும். நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்ட்ராபெர்ரி கோன் ஒரு ஒரு ஸ்ட்ராபெர்ரி கோன் ஐஸ்கிரீம் உங்க மனசுல நெனச்சு பாருங்க. அத அப்படியே சாக்லேட் கோன் ஐஸ்கிரீமா மாத்துங்க. அப்படியே அத வெண்ணிலா கோன் ஐஸ்கிரீமா மாத்துங்க. ஒரு எலிஃபேண்ட்ட உங்க மனசுல நெனச்சு பாருங்க. டக்குனு அந்த எலிஃபேண்டோட கலர வந்து ஒரு பிங்க் கலரா மாத்துங்க. அப்படியே ப்ளூ கலரா மாத்துங்க. மறுபடியும் பிளாக் கலர்லயே அந்த எலிஃபண்ட்ட கொண்டு வாங்க. என்னப்பா சொல்ற? எங்க மனசு என்னமோ கம்ப்யூட்டர் பெயிண்ட் மாரி மாத்திக்கிட்டே இருக்கு அப்டின்ற மாரி கேட்டீங்கன்னா, நான் சொல்லி முடிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து டக்கு 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 டக்குன்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. நம்ம வெளிய போய் ஒரு எலிஃபண்ட்ட பார்க்கிறதா இருக்கலாம். இல்ல வெளிய போய் ஒரு ஐஸ்கிரீம் அந்த கோன் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி அத பார்க்கிறதா இருக்கலாம். நம்ம டைரக்ட்டா பார்க்கிறத விட, நம்ம இமேஜினேஷன் மூலியமா செய்ற விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா டிராவல் ஆகுது. நம்ம கற்பனை வந்து நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவு வேகமா போயிட்டு இருக்கு. நம்ம இங்கிருந்து ஆஸ்திரேலியால இருக்கிற மாரி திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற மாரி திங்க் பண்ணி பார்க்கலாம். சடனா நம்ம மனச வந்து எங்க வேணா கொண்டு போலாம். அப்போ இந்த கற்பனை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இவ்ளோ வைல்டா இருந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்துல இந்த கற்பனையையும், சிந்தனையும் வந்து நம்ம எவ்வளவு தூரம் வந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஹாலிவுட் மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மூவியோட ஒரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவில வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அவங்க மனசுல என்னலாம் கற்பனை பண்றாங்களோ, அது ரியாலிட்டில நடக்கும். அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ரியாலிட்டில நடக்க ஆரம்பிச்சுரும். அழகிய தமிழ்மகன் அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் மூவில கூட, அந்த மூவில வர ஹீரோ கேரக்டர் வந்து எதெல்லாம் மனசுல நினைக்க ஆரம்பிக்கிறதோ, அவருக்கு தோண ஆரம்பிக்கிறதோ, அது ரியாலிட்டில நடக்கும். நம்ம இமேஜின் பண்றது கூட ரியாலிட்டில நடக்க வாய்ப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம இமேஜினேஷன்ல ஒரு டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்போம். ஆனா, சம்டைம்ஸ் நம்ம இமேஜினேஷன் நம்மளுக்கு பெனிஃபிட்ட குடுக்கும். சம்டைம்ஸ் நம்ம இமேஜினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்வர்ஸான நெகட்டிவ் எஃபெக்ட்ட குடுக்கும். ஆனா, நம்ம இமேஜினேஷனுக்கு வந்து நமக்கு பிளஷர குடுக்குற தகுதியும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பிளஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு இச்சையா இருக்கலாம், லஸ்ட்டா இருக்கலாம், நம்மளுடைய அற்பத்தனமான ஆசைகளா இருக்கலாம். அதுக்கும் நம்ம இமேஜினேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியே தீரும். அந்த மாரி ஹெல்ப் பண்ணும்போது அது மென்டல் மாஸ்டர்பேஷனா மாற வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய செக்சுவல் எனர்ஜியோட விளையாடவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செக்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு குடுக்கப்பட்ட ரொம்ப உன்னதமான அழகான விஷயம் சொல்லப்படுற விஷயத்த என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ மாஸ்டர்பேஷனுக்கு எந்த அளவு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த அளவு ஈக்குவலா மென்டல் மாஸ்டர்பேஷனையுமே ப்ராப்பரா வச்சிருப்பீங்க அப்படின்னு தான் உண்மையான விஷயம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த செல்ஃப் டிசிப்ளினா இருக்கலாம், செக்சுவல் இமேஜினேஷனா இருக்கலாம். அத நீங்க ப்ராப்பரா வச்சுக்கும்போது மட்டும் தான் உங்க ஸ்ட்ரென்த் உங்களோட ஸ்ட்ரென்த் காப்பாத்தப்படுறதோடு மட்டும் இல்லாம, அளவற்ற ஆனந்தம், எல்லையற்ற தைரியம், உறுதியான நம்பிக்கையான பெர்சனா நீங்க வாழ முடியும். ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க இமேஜினேஷன்ல தான் இருக்கு. இத பத்தின டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்படி சொல்லப்படுற இந்த டெர்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளினிக்கலான ஒரு டெர்ம் கிடையாது. ஒரு இன்ஃபார்மலான ஒரு டெர்ம் அப்படின்ற மாரி நான் சொல்வேன். இந்த மென்டல் மாஸ்டர்பேஷன வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மனசுக்கு, உங்க பிரெயினுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸைட்மென்ட்ட குடுக்குறீங்க. ஒரு த்ரில்ல குடுக்குறீங்க. உங்களோட இமேஜினேஷன் மூலியமா. ஆனா அந்த த்ரில்லும், எக்ஸைட்மென்ட்டோடைய எண்ட் ரிசல்ட்டும் வந்து சுத்தமா 0 வேல்யூவா இருக்கு. இல்ல வேல்யூவே இல்லாம இருக்கு. இதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் நம்ம ஒரு ட்ரிப் போவோம். ஊட்டில ஒரு ட்ரிப் போடுவோம். இல்ல கொடைக்கானல்ல ஒரு ட்ரிப் போடுவோம். பஸ்ஸா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், இல்ல சரக்கா இருக்கலாம். எல்லாமே வேற லெவல்ல வாங்கிட்டு போவோம். பஸ்ல பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு போறோம். இந்த ஸ்பாட்லாம் சுத்தி பார்க்க போறோம் அப்டின்னு சொல்லப்படுற இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நம்மளுக்கு தெரியும். அடுத்த வாரம் இது நடக்காதுன்னு. ஆனா பேசும்போது நமக்கு மனசுல நம்ம பிரெயின்ல வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் கிரியேட் ஆகும். ஒரு த்ரில் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
இது மென்டல் மாஸ்டர்பேஷனா எப்ப மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட் வந்து வேல்யூவே இருக்காது. இது நடக்காதுன்னு தெரியும். ஆனா, இத நம்ம நெனச்சுட்டே இருப்போம். இத பத்தி யோசிச்சுட்டே இருப்போம். இதுவும் ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் தான். பான் பத்தி திங்க் பண்றது மட்டும் கிடையாது. இந்த மாரியா நடக்காத விஷயங்களும், நமக்கு வேல்யூ குடுக்காத விஷயங்களும் நம்ம பிரெயின எக்ஸைட்மென்ட் ஆக்குச்சுன்னா, அதுவும் ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் தான். இது வந்து உங்கள நெகட்டிவான ஒரு கிரியேஷன மாத்தி விட்டுரும். நெகட்டிவான நெறைய விஷயங்கள குடுக்க ஆரம்பிச்சுரும். உங்கள ஆக்ஷன்ல இறங்க விடாது. வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க ஸ்ட்ரென்த்தான பெர்சன்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரென்த்தான பெர்சன் தான். நீங்க வீக்கான பெர்சன் நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வீக்கான பெர்சன் தான். அப்போ உங்க இமேஜினேஷனுடைய பவர்ஃபுல்னஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அத வந்து பிளஷர்க்காக மட்டுமும், இல்ல வேல்யூவே இல்லாத விஷயத்த நெனச்சு மட்டும் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அடிக்டிவ் டெம்பரரி ஹை அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து பெட்லயே படுத்துக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம். நம்மளுடைய ஹால்ல சும்மா சோஃபால சாஞ்சு உட்காந்துட்டே இருக்கிறதா இருக்கலாம். நம்ம வொர்க் ஃபுல்லா முடிச்சாச்சுப்பா வீக்கெண்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் நம்ம மைண்டுக்குள்ள இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த வொர்க்கும் செய்ய வேணாம் அப்படியே இருக்கலாம்னு சொல்லப்படுற விஷயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம தாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வேற இடங்கள்ல டிராவல் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு புடிச்ச விஷயமா இருக்கலாம், நம்மளுக்கு ரெஸ்ட் குடுக்குற விஷயமா இருக்கலாம், நம்மளுக்கு பிளஷர் குடுக்குற விஷயமா இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம இமேஜினேஷன் வந்து எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, என்ன ஒரு விஷயம் இப்போ நீங்க ஆசைப்படுற விஷயம் அது எதுவா வேணா இருக்கலாம். அது வந்து கனவுல இருக்கும்போது, இமேஜினேஷன்ல இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் நடக்கும்போது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இமேஜினேஷன்ல இருக்கிற சந்தோஷத்த நீங்க அனுபவிக்கிறதுக்காக அத அதிகமா திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அதிகமா யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும். ஆக்ஷன் அப்படி சொல்லப்படுற விஷயம் எடுத்தா மட்டும் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடைபெற முடியும். ஆனா இத நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்துருவோம். நெனச்சாலே போதும் நமக்கு இவ்வளோ தூரம் நல்லா இருக்கு. அப்படின்னு சொல்லப்படுற இந்த அடிக்டிவ் டெம்பரரி ஹை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது ஒரு அடிக்ஷனா மாற ஆரம்பிக்கும். இப்ப ட்ரிங்கிங் ஹேபிட் ஒரு அடிக்ஷன் மாரி, மாஸ்டர்பேஷன் ஒரு அடிக்ஷன் மாரி, இந்த மாரி மென்டல் மாஸ்டர்பேஷன் சொல்லப்படுற உங்களுடைய கனவுகள நீங்க நெனச்சுக்கிட்டு மட்டுமே இருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹைப்பரான எமோஷன குடுக்குது அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்கள ஆக்ஷன் எடுக்க விடாம தடுத்துட்டு, நம்ம சும்மாவே இருந்து இது மாரி நெனச்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லப்படுற இந்த தாட்ல உங்கள தள்ள ஆரம்பிச்சுரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜினேஷன் பண்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்துல இமேஜினேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு அடிக்ஷனா மாறி உங்கள வந்து ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன்க்குள்ள வந்து உங்கள தள்ளி விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் டே ட்ரீமிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். பகல் கனவு கண்டுட்டு இருக்காத, நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படின்ற மாரியான வார்த்தைகள நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து, "என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா நட. என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? பார்த்து போ" அப்படின்ற மாரி நெறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே யோசிச்சு நடக்கணும். யோசிச்சுக்கிட்டே நடக்கக்கூடாது அப்படின்ற மாரியான டயலாக்கும் நம்ம கேட்டிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மென்டல் மாஸ்டர்பேஷனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த மாரியான சினாரியோல வந்து பகல் கனவு அதிகமா நமக்கு வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்துல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன் இருக்கீங்க. இந்த கரண்ட்டான சிச்சுவேஷன உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இல்ல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ பிரசன்ட்ட பார்த்தே ஒரு பயப்படுறீங்க. இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நீங்க வந்து உங்களோட கனவு உலகத்துக்கு போக ஆரம்பிக்கலாம். நம்ம ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். உங்களுக்கு புடிச்ச வீட நீங்க கட்டுறா மாரி, அந்த வீட்டுள்ள வந்து உங்களுக்கு புடிச்ச பெட்டர் ஆஃப்போட ஒரு லவபிளான பெர்சனோட நீங்க இருக்கிற மாரி, உங்களுக்கு புடிச்ச ஃபுட்ட நீங்க சாப்பிடுறா மாரி, உங்களுக்கு என்னலாம் தேவையோ எல்லாமே ஒரு வீட்ல கிடைக்கிற மாரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த திங்கிங் எதுக்காக எக்ஸசிவா பண்ணுவீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ட பார்த்து நீங்க பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, ஓவரா அத பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். இது வந்து இன்னுமே உங்களோட பிரசன்ட்ட வந்து உங்கள ஃபேஸ் பண்ண பயம்புடுத்தி விட்டுடும். இத தான் எக்ஸசிவ் டே ட்ரீமிங் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இது பிளஷர குடுக்குமே தவிர்த்து, அகைன் உங்களோட ரிசல்ட்ட வந்து தள்ளி போட்டுட்டே போகும். உங்கள வந்து வேலை செய்ய விடாது. ஆனா உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஈக்குவலான சந்தோஷத்த வந்து உங்களுடைய தாட் மூலியமா குடுத்து, உங்களோட பயத்த பிரசன்ட்ல உங்களுக்கு போக்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இதுவும் வந்து ஒரு சைன் ஆஃப் மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் ரவுண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப நீங்க எந்த விஷயத்துல ஈடுபட போறதா இருந்தாலும், எந்த விஷயத்த வந்து நீங்க செயல்படுத்த போறதா இருந்தாலும், நெறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பிராக்டிஸஸ் உடைய விளைவா தான் வந்து அந்த விஷயத்த நீங்க செயல்படுத்தும்போது, சூப்பரா, பக்காவா அந்த விஷயம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஒரு தீராத ஒரு ஆசை. நீங்க ஒரு கேர்ள லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேர்ள் கிட்ட வந்து நீங்க போய் லவ்வ சொல்லணும். ஆனா அது சொல்றதுக்கு பயங்கர பயமா இருக்கும். அப்போ நம்ம லைஃப்ல எத வந்து ரொம்ப ஆசைப்படுறோமோ, அதுதான் நம்மள அதிகமா பயமும் குடுத்தும்ன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். கரெக்ட்டுங்களா? அது வந்து ஒரு கேர்ள லவ் பண்றதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம். வீடு கட்டுறத நெனச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா, அற்புதமா இருக்கும். ஆனா வந்து அத இறங்கி அந்த ப்ராசஸ வந்து கால் வைக்கும்போது தான் தெரியும்.
பயமா இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லப்படுற அந்த ஃபியர் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்த பிராக்டிஸ் ரவுண்ட் சொல்லப்படுற இந்த விஷயம், ஆக்ஷன் எடுத்து டெய்லி பிராக்டிஸ் பண்றத விட்டுட்டு, எப்படி அத கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டெப்ஸ யோசிக்கிறத விட, நம்ம இமேஜினேஷன்லே இருப்போம்ன்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா, அதுவும் ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பேசிக்கிட்டே இருக்கிறது. டோன்ட் டாக் மோர் அபௌட் வாட் யூ வாண்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத வந்து நெறைய சைக்காலஜில இருக்கிற பீப்பிள் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க ஒரு பேஷனேட்டா ஒரு விஷயம் பண்ண போறீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயம் பெருசா சாதிக்க போறீங்க. ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சைலன்ட்டா, சீக்ரெட்டா உங்க மனசுக்குள்ளேயே வச்சு அத முடிச்சிருங்க. அப்பதான் அதுக்கு பவர் அதிகம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அது 100% ட்ரூத்தான ஒரு விஷயம். ஏன்னா, அதுவும் ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷன் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க செயல்படுத்த போற விஷயத்த பத்தி அதிகமா பேச உங்க மனசு என்ன நெனைக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத நீங்க செஞ்சு முடிச்சுட்டா மாரியும், அதுக்கான ரிசல்ட்ட நீங்க எடுத்துக்கிட்டா மாரியும், இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டா மாரியும் நெனச்சுட்டு, உங்க மனசுக்குள்ள அதாவது உங்க பிரெயின்ல டோபமைன் அப்டின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன சுரக்க வைக்கும். டோபமைன் அப்படி சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சீங்கன்னா, உங்க கண்ல ஒரு தேஜஸ் தெரியும். ஏய் நான் சாதிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அந்த தேஜஸ் வரும்போது, டோபமைன் உங்க பிரெயின்ல சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுரந்துருச்சுன்னா, அதுக்கு அடுத்து நீங்க அந்த வேலைய பார்க்க மாட்டீங்க. ஸோ, அதனால நீங்க என்ன வொர்க்க பண்ண போறீங்களோ, அத பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏய் நான் இத பண்ண போறேன், இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்படிலாம் வந்துற போறேன், அப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தாலும், அதுவும் மென்டல் மாஸ்டர்பேஷனா மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஈஸியா டோபமைன வெளிய ஏத்திரும் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ, எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமேஜினேஷன் அகைன் கற்பனை. உங்களோட கற்பனைகள்ல வந்து எவ்வளோ டிசிப்ளினா நீங்க இருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். என்னப்பா அட்வைஸ் பண்றேன் அப்டின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது அட்வைஸ் கிடையாது. இது ட்ரூத் அப்டின்றத நான் சொல்லுவேன். நான் சொல்றத வேணா ஒரு நாள் ட்ரை கூட பண்ணி பாருங்க. உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய கற்பனை இப்ப இந்த நிமிஷம் நீங்க ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப அழகான கற்பனைய நெனச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம், நீங்க டிராவல் பண்ணணும்னு நெனைக்கிற இடத்துல நீங்க டிராவல் பண்ற மாரி, நீங்க நல்ல ஃபுட் சாப்பிடுற மாரி, உங்கள சுத்தி உங்களுக்கு புடிச்ச பீப்பிள் இருக்கிற மாரி, இந்த கற்பனை வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ட குடுக்கும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பேடான கற்பனைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டிசீஸ் வராம இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அது உங்களுக்கு பேடான எஃபெக்ட் குடுக்கும். ஆனா, இந்த குட்டுக்கும், பேடுக்கும் நடுவுல வந்து அக்லி கற்பனைகள், அக்லி திங்கிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பிளஷர குடுக்குற திங்கிங் அது வந்து பானா இருக்கலாம். நான் சொன்ன மாரி உங்களோட கோல்ஸ் அதிகமா டிஸ்கஸ் பண்றதா இருக்கலாம். இல்ல நீங்க யாரையா பழி வாங்குறதா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு பெர்சன ஹர்ட் பண்ணி நீங்க சந்தோஷப்படுறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து அக்லியான ஒரு கற்பனைகள். இது வந்து உங்கள வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹேப்பியா வச்சிருந்தாலும், உங்களுக்கு நெகட்டிவான கான்சிக்வென்சஸ் தான் குடுக்க ஆரம்பிக்கும். அப்போ எது வந்து உங்களுக்கு நல்ல சிந்தனையோ, அத மட்டும் நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு டேல 24 ஹவர்ஸ் இருக்குன்னா, எத டாமினன்ட்டா நீங்க இமேஜின் பண்ணிட்டே இருக்கீங்களோ, நான் எழுதி குடுக்குறேன். அது உங்க லைஃபா மாறும். உங்க லைஃப்ல அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நெறைய பேர மன்னிக்க கத்துக்கோங்க. நெறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண கத்துக்கோங்க. நெறைய பேர வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு இதெல்லாம் எதுக்காக நெறைய நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ண நம்ம இமேஜினேஷனுமே அது மாரி மாற ஆரம்பிச்சுரும். நம்ம இமேஜினேஷன் மாற ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம லைஃப்ல அது ரியாலிட்டியா நடக்கும் அப்டின்னு சொல்லப்படுதா உண்மையான விஷயம். ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இமேஜின் மட்டுமே பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்மளுக்கு இது நடந்துரும், அப்டி நடந்துரும்னு சொல்லிட்டு அந்த மாரி திங்க் பண்ணிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேசிக்கான ஃபண்டமென்டல் இமேஜினேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு பெட்டர் பெர்சனா மாத்துற ஒரு இமேஜினேஷனா எப்போ மாறுதோ, அப்போ மென்டல் மாஸ்டர்பேஷன்க்கு அங்க வேலையே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல நீங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் மென்னா மாறவும் வாய்ப்பு இருக்கு. சக்சஸ்ஃபுல் வுமனாவும் மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.